அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்றைய 16ஆம் பிறையிலே நம்மையெல்லாம் வல்ல ரஹ்மான் ஒன்று சேர்த்திருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணையாலும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான துவா பரக்கத்தை கொண்டும், அதிலும் குறிப்பாக வலிமார்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், ஷேகுமார்கள், ஆரிஃபீன்கள், ஆசிகீன்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும், இந்த மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும் இந்த 16ஆம் நாள் மஜ்லிஸை துவக்குகிறோம். இன்றைய தலைப்பு பத்ரு தரும் படிப்பினை என்கின்ற தலைப்பின் கீழே ஹஜ்ரத் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு வேண்டுகோள், நாளைய தினம் சற்று சீக்கிரமாக வந்து விடுங்கள். நாளைக்கு நம்மை போன்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது. பங்களாதேஷை சேர்ந்த ப்ரொஃபஸர் ஒருத்தர் வர்றாங்க சவுதியில் இருந்து. ஆகையினால் அவர்களுக்கும் ஒரு பார்ட் கொடுக்க வேண்டியிருக்குது. அதனால் 9:15 துவங்கி நம்முடைய ப்ரோக்ராம் 9:45 நிறைவடையும். நாளைக்கு தொழுகையும் அவர் சீக்கிரமாக முடிச்சிடறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் 10 மணிக்கு தொடங்கி 10:45 அவர் முடிப்பார் இன்ஷா அல்லாஹ். நம்ம ப்ரோக்ராம் 9:45 நிறைவு பெற்று யாசின் ஓதி நாம் நிறைவுபடுத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சற்று சீக்கிரமாக வந்துவிடுங்கள். இப்பொழுது ஹசரத் அவர்கள் பத்ரு தரும் படிப்பினை என்கிற தலைப்பின் கீழே உரை நிகழ்த்துவார்கள். நாளைக்கு டைம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு நாளைக்கு முன்னாடியே ஹசரத் பேசுகிறாங்க. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु. नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम. अल्लाहुम्मा सल्ली अला मुहम्मदिन शम्सिल अंबियाइ बदरिल मुरसलीन व कुतुबिल औलियाइ व इफ्तिखारिल मुत्तकीन व ताजुल उम्मति शफीइल मुज़निबीन शफीई यौमल क़ियामति अल्लाहु या हादी. रदीना बिल्लाहि रब्बम व बिल इस्लामि दीनम व बि मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम नबिय्यम व रसूला व बि मुहिय्यिद्दीन अब्दुल कादिर जीलानी शैख़ मुर्शिदा. अल्लाहुम्मा सल्ली अला सय्यिदना मुहम्मदिन व अला आलि सय्यिदना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि. अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम. बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. वइज़ यइदुकुमुल्लाहु इहदा त्ताइफ़तैनि अन्नहा लकुम वतवद्दून अन्न गैर ज़ाति शौकति तकूनु लकुम वयुरीदुल्लाहु अन युहिक़्क़ल हक़्क़ बिकलिमातिही वयक़्ता दाबिरल काफ़िरीन. अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन हत्ता ला यबक़ा मिन सलवातिक शैउन वबारिक अला मुहम्मदिन हत्ता ला यबक़ा मिन बरकातिक शैउन वसल्लिम अला मुहम्मदिन हत्ता ला यबक़ा मिन सलामिक शैउन बिरहमतिक या अर्हमर राहिमीन. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறோம். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குத்துபுகள், கௌசுகள், குறிப்பாக இங்கு குழுமியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் வற்றா பெருங்கருணை எந்தென்றும் குறைவின்றி பொழியட்டுமாக என்று பிரார்த்தித்த பின்னால், கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான சகோதரர்களே, பெரியவர்களே, 1446வது ஹிஜ்ரி ஆண்டின் 16வது தராவீஹ் நிறைவு பெற்றிருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கும் இரவு காலங்களில் நின்று வணங்குவதற்கும் தௌஃபீக்கு செய்தான். பகல் காலத்து நோன்புகளிலேயும் இரவு காலத்து வணக்கங்களிலேயும் ஏற்பட்டிருக்கிற குற்றம் குறைகளை எல்லாம் பெருந்தன்மையோடு மன்னித்து கபூல் செய்து கொள்ளுவானாக. மீதமிருக்கிற நாட்களில் பகல்கால நோன்புகளையும் இரவுகால வணக்கங்களையும் இன்ன பிற இபாதத்துகளையும் நிறைவாக செய்கிற பாக்கியத்தை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தருளுவானாக.
இந்த ரமலானையும் இந்த நோன்பையும் நமக்கு மறுமையில் சாதகமாக சாட்சி சொல்லுகிற ரமலானாகவும் நோன்பாகவும் அல்லாஹ் ஆக்கி அருளுவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாளை ஒரு 2 ப்ரோக்ராம் இருக்கிற காரணத்தினால் 2 நிகழ்வுகள் இருக்கின்றன. அதனால் இன்னும் நாளைக்கு நேரம் நமக்கு குறைவாக இருக்கிறது. அதனால் இந்த பத்ர் சஹாபாக்கள் சம்பந்தமான செய்திகளை இன்றைக்கே அது பேச வேண்டும் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முடிவு செய்திருக்கிற அடிப்படையில் பத்ர் சஹாபாக்கள் குறித்து இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம் சகோதரர்களே. அது தரும் படிப்பினை என்ன, பத்ர் ஏன் நடந்தது என்பது குறித்து சில செய்திகளை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நாம் தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம். அதில் நமக்கு பல படிப்பினைகள் இருக்கின்றன. அந்த படிப்பினைகளின் பக்கம் நாம் இன்றைக்கும் கூட கவனம் செலுத்தாதவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என 40வது வயதில் பிரகடனம் செய்தபோது அந்த சமயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மிக சொற்பமானவர்கள்தான். குறிப்பாக அந்த 10 ஆண்டு காலம் ஸல்லல்லாஹு அலைஹி 13 ஆண்டு காலம் மக்காவில் வாழ்ந்தார்கள். அந்த காலத்தில் மொத்தமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவருடைய எண்ணிக்கை மிக சொற்பமாகத்தான் இருந்தது. அதிலும் அந்த சொற்பமான மனிதர்களிலும் கூட பெரும்பான்மையான மனிதர்கள் ஏழைகள், அடிமைகள், ஆதரவற்றவர்கள், இவர்கள்தான் அதிகமாக இருந்தார்கள். காலம் காலமாக 360 சிலைகளை காபத்துல்லாவுக்குள்ளே வைத்து வணங்கி பழக்கப்பட்டு போன அந்த மக்காவின் காஃபிர்களுக்கு இது மிக பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. அதனால் அதை ஏற்றுக்கொண்ட ஏழைகள், அனாதைகள், அடிமைகள் போன்றவர்களை அவர்களால் சக்திக்கு உட்பட்ட அளவிற்கு அடித்தார்கள் சகோதரர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதையெல்லாம் பார்த்து சகிக்க முடியாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத்து செய்யும்படி சொன்னான். இன்றைக்கு எத்தியோப்பியா என்று அழைக்கப்படுகிற, அன்றைக்கு அபிசினியா என்று அழைக்கப்பட்ட அந்த நாட்டிற்கு ஹிஜ்ரத்து செய்யும்படி அல்லாஹ் சொன்னால் ஒரு 82 பேர் ஹிஜ்ரத்து செய்து போனார்கள். எல்லோரும் போக முடியவில்லை. இருந்தாலும் மற்ற நபர்களும் சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டுதான் இருந்தார்கள் சகோதரர்களே. அந்த சமயத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டத்தில் நீங்கள் ஹிஜ்ரத்து செய்து மதீனாவிற்கு சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் அனுமதி தந்தான். அந்த அனுமதியின் அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பான்மையான சஹாபா பெருமக்களை மதீனாவிற்கு அவர்கள் அனுப்பி வைத்து விட்டார்கள். அவர்கள் அனுப்பி வைத்துவிட்டு அதற்கு பின்னால் தான் நபி அவர்கள் வந்தார்கள். குறிப்பாக ஒரு சங்கடம் வருகிற போது, ஆபத்து வருகிற போது தலைவர் தான் முதலே தப்பிப்பான். தொண்டவன் எக்கேடு கட்டு போனால் நமக்கு என்ன என்று இருந்து விடுவான். இதுதான் எல்லா தலைவர்களுடைய பண்பு இதுதான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற சங்கடங்களிலிருந்து விடிவை அல்லாஹ் சொன்னபோது சஹாபா பெருமக்களில் ஒரு பெரும் கூட்டத்தை அனுப்பி வைத்தார்கள். அனுப்பி வைத்து யாரெல்லாம் போக விரும்புகிறார்களோ எல்லோரையும் அனுப்பி வைத்து விட்டு அதற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து புறப்பட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போனார்கள் சகோதரர்களே. எந்த அளவிற்கு அவர்களுடைய அந்த அட்டூழியம், அடாவடித்தனம் எந்த அளவுக்கு இருந்தது என்பது குறித்து சில செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகின்றன சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், இமாம் இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய உசுதுல் காபா என்று ஒரு நூல். இந்த உசுதுல் காபா என்பது ஹதீஸுகளை மட்டும் எழுதுகிற நூல் அல்ல. அந்த ஹதீஸை அறிவித்த எத்தனை சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அவருடைய வரலாறு என்ன, அவருடைய வம்சம் என்ன, எப்போது பிறந்தார், எப்போது மறைந்தார், எங்கே வாழ்ந்தார் என்பது பற்றியெல்லாம் அவருடைய தனிப்பட்ட மனிதர்களுடைய தகவல்களோடு சேர்த்து எழுதப்படுகிற ஒரு நூல் உசுதுல் காபா. உசுதுல் காபா என்ற சஹாபா பெருமக்கூடிய வரலாற்றை குறிக்கின்ற அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை சொல்லுகிற அந்த நூலுக்கு உசுதுல் காபா என்று அவர் அதற்கு பெயர் வைத்தார். உசுதுல் காபா என்று சொன்னால் காட்டு சிங்கங்கள் என்று அர்த்தம் சகோதரர்களே. உசுதுல் காபா என்றால் காட்டு சிங்கங்கள். அவர் சஹாபாக்களுக்கு வைத்திருக்கிற பெயர். அந்த நூலுக்கு அப்படித்தான் பெயர் வைத்தார்.
ஏனென்று சொன்னால் வீட்டு சிங்கத்திற்கும், அதாவது நாம் வளர்க்கப்படுகிற சிங்கம் இருக்கிறது இல்லையா, மனிதர்களுக்கு பழக்கமாக இருக்கிற சர்க்கஸ்களில் கூட வைத்திருப்பார்கள். அதுவெல்லாம் மனிதர்களுக்கு கொஞ்சம் பழகிய சிங்கங்கள். அதற்கும் காட்டு சிங்கத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. காட்டு சிங்கத்திடமிருந்து வீரம் அதிகமாக இருக்கும், தயவுதாட்சியனை பார்க்காது. இப்படி அதற்கு பல்வேறு குணாதிசயங்கள் உண்டு, வேறுபாடுகள் உண்டு. அதனால் அவர் உசுதுல் காபா, காட்டு சிங்கங்கள் என்று அதற்கு பெயர் வைத்தார். சகோதரர்களே, அதில் இருக்கிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அந்த மக்கத்து காஃபிர்கள் அந்த ஏழை முஸ்லிம்களை என்ன செய்தார்கள், எவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள், எவ்வளவு வரம்பு மீறினார்கள், எவ்வளவு அத்துமீறலோடு நடந்து கொண்டார்கள் என்பதற்கான சான்றாக அது அமையும். சகோதரர்களே, ஹப்பாப் இப்னு அல் அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு நபித்தோழர், உம்மு அன்மாரா என்கிற ஒரு காஃபிரான பெண்மணி, அந்த பெண்மணி அவள் இந்த கொல்லன் பட்டறை கொல்லன் பட்டறை, அந்த கொல்லன் பட்டறை வைத்திருக்கிறாள். அவளுடைய அடிமை தான் இவர். அந்த கொல்லன் பட்டறை இவர் வேலை பார்க்க வேண்டும். இவர் என்ன செய்வார்கள், கொல்லன் பட்டறை இரும்பை பழுக்க காய்ச்சி போர்க்களத்தில் பயன்படுத்துகிற வாள்களை எல்லாம் அவர் செய்வார். அவருக்கு ஒரு அடிமையாக இருந்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கடந்து போவார்கள். அவர் கொல்லன் பட்டறையில் இந்த வாள் போன்ற ஆயுதங்களை செய்து கொண்டிருப்பார். அதை கடந்து போகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போது ஏதோ 2-3 வார்த்தைகள் பேச்சு கொடுப்பார்கள். இப்படி பேச்சு கொடுத்து ஒரு அறிமுகம், பரிச்சயம் ஏற்பட்டு விட்டது. அவ்வப்போது அந்த நேரத்தில் சில நேரங்களில் அங்கு போய் அவர்களை உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அந்த செய்தி, நபியினுடைய அந்த நடை உடை பாவனை, அந்த நாகரிகம், அந்த கலாச்சாரம், அணுகுமுறை, இவையெல்லாம் அவரை மனதை கவர்ந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார். அவர் இந்த பெண்ணுக்கு அடிமையாக இருக்கிறார், உம்மு அம்மாராவுக்கு அடிமையாக இருக்கிறார், ஈமான் கொண்டு விட்டார். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்போது அங்கே வருகிறார்கள், இவரோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஈமான் கொண்டு விட்டார் என்கிற செய்தி அவருடைய எஜமானி உம்மு அன்மாராவுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அவர் அதை உறுதி செய்து கொண்டு அந்த மார்க்கத்தை விடுபடியாக அவரை வற்புறுத்தினார். அவர் விட முடியாது என்று அவர் மறுத்து விட்டார். அதற்கு என்ன செய்தார் என்கிற செய்தி ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கொல்லன் பட்டறையில் இரும்பை பழுக்க காய்ச்சி, அப்படித்தான் காய்ச்சி தான் எல்லா ஆயுதங்களும் செய்வார்கள். இரும்பை பழுக்க காய்ச்சப்பட்ட அந்த இரும்பை அவர் தலையில் வைத்து சூடு போடுவார். யார்? ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தலையில் வைத்து சூடு போடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் அந்த நபித்தோழர் வந்து முறையிட்டார். நாம் ஒரே வார்த்தை என்ன செய்து விட்டு போகிறோம், தலையில் வைத்து சூடு போட்டார் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகிறோம். அது எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு வேதனை மிக்கது என்பது அது அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும். சாதாரணமாக ஒரு சின்ன தீக்குச்சி கையில் பட்டு விட்டால், ஒரு விளக்கை கொளுத்துகிற போது, அடுப்பில் சமைக்கிற போது லேசாக ஒரு நெருப்பு பட்டு விட்டால் அது எத்தனை நாளைக்கு கொப்புளமாக மாறிவிடுகிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். எவ்வளவு வேதனை தருகிறது நமக்கு தெரியும். ஆனால் பழுக்க காய்ச்சப்பட்ட ஒரு இரும்பு துண்டை வைத்து இந்த தலையில் சூடு போட்டால் என்று சொன்னால் எவ்வளவு சிரமத்திற்கு அந்த சபித்தோழர்கள் ஆளாகி இருப்பார்கள், எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருப்பார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சகோதரர்களே. இப்படி பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பை வைத்து தலையில் சூடு போட்டு விட்டால் என்கிற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர் வந்து சொல்லுகிறார். அவரிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும் மன்சுர் ஹப்பாபன், இறைவா இந்த ஹப்பாபுக்கு நீ உதவி செய்வாயாக, உபகாரம் செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு கட்டம் வந்தது. என்ன ஆனது என்று சொன்னால், அவளுக்கு தலையிலே ஒரு நோய் வந்து விட்டது. தலையிலே நோய் வந்துவிட்டால் என்ன அந்த வேதனை தாங்க முடியாமல் நாய் கத்துவது போல, நாய் ஊளையிடுவது போல சத்தமிடுவாள்.
வைத்தியர்களுக்கு காட்டிய போது வைத்தியன் சொன்னான், தலையிலே நெருப்பால் சூடு போட வேண்டும், அப்படி சூடு போட்டால்தான் இதை சரிப்படுத்த முடியும் என்று வைத்தியர் சொன்னார். கடைசியில் யார் சூடு போடுவது? இவர் எந்த ஹப்பாபுன் அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலையில் சூடு போட்டாலோ, பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு துண்டுகளால் சூடு போட்டாலோ, அதே ஹப்பாபுன் அரத் இடத்தில் இவர் சொன்னால், ஹப்பாப் என்னுடைய தலையிலே சூடு போடு என்று அவள் சொன்னாள். கடைசியில் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரும்பை பழுக்க காய்ச்சி அவருடைய தலையிலே சூடு போட்டார்கள் என்கிற செய்தி சகோதரர்களே உஸ்துல் காபாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், அங்கு இருக்கிற ஒரு பெருமாட்டி, அவள் எஜமானியாக இருக்கிறாள், அவள் காசு பலம் உள்ளவளாக இருக்கிறாள், காஃபிராக இருக்கிறாள். அவளுக்கு அடிமையாக இருந்த இந்த ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இந்த அளவுக்கு அவள் கொடுமை செய்தாள் என்று சொன்னால், மற்றவர்களை பற்றியெல்லாம் நாம் கேட்க வேண்டுமா? அபூ ஜஹலை பற்றி, அபூ லஹபை பற்றி, உத்பாவை பற்றி, ஷைபாவை பற்றி கேட்க வேண்டுமா என்பதை நாம் ஒரு இடம் சிந்திக்க கடமைப்படுகிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய ஆட்சி காலம், அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இமாம் ஷுஅபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை பதிவு செய்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்தில், ஆரம்ப காலத்தில் அந்த முஸ்லீம்கள், ஈமான் கொண்ட முஸ்லீம்கள் எந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஆளானார்கள், இணை வைப்பாளர்கள் மூலமாக, மக்காவின் காஃபிர்கள் மூலமாக ஆளானார்கள் என்பது குறித்து பேசிக்கொண்டிருக்கிற போது ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு, உம்முடைய எஜமாட்டி உண்மை என்ன செய்தார் என்று கேட்டார்கள். அப்போது அவர் தன்னுடைய மேனியிலே போட்டிருந்த ஆடையை, பின்பக்கமாக இருந்த ஆடையை தூக்கி காட்டினார். முதுகில் பெரும்பாலும் சதையே இல்லை, பள்ளம் பள்ளமாக குழி குழியாக இருக்கிறது. அப்போது கேட்டார்கள், எப்படி இது ஏற்பட்டது என்று கேட்டபோது அவர் சொன்னார், என்னுடைய என்ன செய்வாள் சொன்னால், இஸ்லாத்தை விடும்படி ஏவுவாள் என்னுடைய எஜமாட்டி, நான் விட மறுப்பேன். கொல்லன் பட்டறையில் இருக்கிற அந்த நெருப்பு கங்குகளை எல்லாம் அள்ளி பாய் விரிப்பது போல தரையில் விரித்து அதற்கு மேலே என்னை படுக்க வைப்பாள். அது நான் அந்த பக்கம் இந்த பக்கம் அகன்று விடக்கூடாது என்பதற்காக நெஞ்சிலே கற்களை எல்லாம் வைத்து விடுவாள். அந்த நெருப்பு எப்படி அணையும் என்று என்னை சதையை சுட்டு சதைக்குள்ளே இருக்கிற கொழுப்புகள் உருகி அந்த நெருப்பை அணைக்கும் என்று ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன செய்தியும் உஸ்துல் காபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே. ஃபமா அத்ஃபஅஹா இல்லா வதக்க லஹரி, என்னுடைய முதுகில் இருந்த அந்த கொழுப்புகள் அவை உருகி வந்து அந்த நெருப்பை எல்லாம் அணைத்தது. இப்படித்தான் அவள் என்னை சித்திரவதை செய்தாள் என்று சொன்னார்கள் சகோதரர்களே. அப்படியானால் எந்த அளவிற்கு அவர்கள் அந்த காஃபிர்களிடமிருந்து, முஷ்ரிக்கீன்களிடமிருந்து இவ்வளவு துன்பங்களை எல்லாம் அவர்கள் சகிக்க முடியாத அளவிற்கு அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சமயத்தில்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் நபி அவர்கள் முறையிட்டார்கள். முறையிட்ட போது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா, எங்கள் ஹிஜ்ரத்தை செய்து மதீனாவுக்கு சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஹிஜ்ரத்தை செய்து மதீனாவுக்கு போனார்கள். சரி, அப்படி போனால் விட்டு விட வேண்டியதானே? ஏதோ ஊரை விட்டு போய்விட்டார்கள், இன்னொரு ஊருக்கு போய்விட்டார்கள், நமக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று விட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் விடவில்லை. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஹிஜ்ரத்தை செய்து போய் ஒரு வருடம் முடிந்திருக்கிறது. 2வது ஆண்டில் அவர்கள் மீது போர் தொடுக்க வேண்டும். அதான் மதீனாவுடைய முஸ்லீம்கள் மீது போர் தொடுத்து அவர்கள் சுத்தமாக முஸ்லீம்கள் யாரும் இருக்கக்கூடாது, அவளை அழித்து விட வேண்டும் என்று முடிவு செய்து ஒரு போருக்கான ஆயத்த வேலைகளை ஈடுபட்டார்கள். மக்காவில் உள்ள காஃபிர்கள் எல்லாம் முதலீடு செய்து பெரும் தொகையை சேகரித்து அந்த தொகையை ஷாம் தேசத்திற்கு கொண்டு போய் வியாபாரம் செய்து அந்த வியாபாரத்தில் வருகிற லாபங்களை என்ன செய்து யாரும் கேட்கக்கூடாது, அசலை மட்டும் வாங்கி கொள்ள வேண்டும்.
என்று முடிவு செய்து அந்த லாபத்தை இஸ்லாத்தை அழிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஊரெல்லாம் கூடி முடிவு செய்து விட்டார்கள். ஒரு 50,000 தீனார், திர்ஹம் அல்ல தீனார், 50,000 தீனாரை ஒன்று சேர்த்தார்கள். அபூ சுஃபியானுடைய தலைமையில் அவர் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு வியாபார குழுவை சிரியாவுக்கு அனுப்பினார்கள். அவர்கள் போய் வியாபாரம் செய்து ஒரு பெருத்த பணத்தை கொண்டு வருகிறார்கள் இஸ்லாத்திற்கு எதிராக பயன்படுத்துவதற்காக. இந்த செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அப்படி தெரிவிக்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழுவை அழைத்து கொண்டு போனார்கள். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அவருடைய அந்த உத்தரவின் பிரகாரம் அந்த அடிப்படையில் ஒரு குழுவை அழைத்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அந்த சிரியாவிலிருந்து வருகிற அந்த பாதையில் இடத்தில் மதீனாவுக்கு அருகில் அவர்கள் அதை என்ன செய்ய வேண்டும், அதை கடந்து தான் வர வேண்டும். அப்படி ஒரு பாதை இருக்கிறது. இன்னொன்று கொஞ்சம் தூரத்தில் கடல் கரை ஓரமாக ஒரு பாதை இருக்கிறது. பெரும்பாலும் இந்த பாதை தான் அவர்கள் பயணம் செய்வதற்கு லகுவானது என்கிற காரணத்தால் மதீனாவை ஒட்டி இருக்கிற அந்த பாதை வழியாகத்தான் சிரியாவுக்கு போவார்கள். அவர் சிரியாவிலிருந்து வருவார்கள். இப்படி ஒரு திரண்ட பணம், ஒரு பெரும் பணம் இஸ்லாத்திற்கு எதிராக திரட்டப்பட்டிருக்கிறது, இஸ்லாத்திற்கு எதிராக அதை பயன்படுத்த போகிறார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டு அல்லாஹ்வின் உத்தரவின் பிரகாரம் சஹாபா பெருமக்களை அழைத்து கொண்டு போனார்கள். எதற்காக வென்றால் அந்த பொருளாதாரத்தை கையகப்படுத்த வேண்டும் என்பதற்காக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் இப்படி நடந்த ஒரு செய்தி நாம் கவனத்தில் கொள்ள மிகவும் கடமைப்படுகிறோம் சகோதரர்களே. இன்னும் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்லாத்துடைய எதிரிகள் இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு தாக்குதலை தொடுப்பதற்காக, இல்லை அழிப்பதற்காக ஒரு பணத்தை திரட்டுகிறார்கள் என்று சொன்னால், அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு முஸ்லீம்களுடைய கையில் இருக்கிறது. முஸ்லீம் மீது கடமையாக இருக்கிறது. ஒன்று, அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரிதான். இல்லை, முஸ்லாத்திற்கு எதிராக தங்களுடைய கையில் இருக்கிற ஆட்சியையும் அதிகாரத்தையும் எதிரிகள் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் அகற்றுவதற்காக முஸ்லீம்கள் மீது கடமை, அந்த அகற்றுகிற கடமை அவர்கள் மீது இருக்கிறது சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிரியாவிலிருந்து மக்காவுக்கு போகிற அந்த வியாபார குழுவை வழிமறித்து அந்த காசு பணங்களை எல்லாம் கைப்பற்றுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். இதுதான் அது ஆரம்ப கட்டம். இதுதான் போராக பின்பு மாறியது சகோதரர்களே. அதற்கு முன்னால் நாம் ஒரு செய்தியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நாம் இதில் என்ன படிப்பினை பெற வேண்டியது இருக்கிறது? இந்த படிப்பை நாம் பெற்றிருக்கிறோமா? அதன் பிறகு நம்ம செயல்படுகிறோமா? கொஞ்சம் சிந்திக்க கடமைப்படுகிறோம் சகோதரர்களே. ஒரு ஜவுளிக்கடை வைத்திருக்கிறான் ஒருவன் ஊரில். அவனுக்கும் இஸ்லாமிய எதிரிகளுக்கும் எதிர் அமைப்புகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. அவன் அந்த அமைப்பில் உறுப்பினராக இருக்கிறான். இவன் தன்னுடைய காசு பணங்கள் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்கிறான், இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு என்று பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக தெரிகிறது. அதற்கு தெரிந்ததற்கு பின்னாலும் கூட அவன் கடையில் போய்த்தான் நம்ம ஜவுளி எடுக்கிறோம். திருமணத்திற்காக இருக்கட்டும், இல்லை பிறநாட்களுக்காக இருக்கட்டும், இல்லை வேறு வைபவங்களுக்காக இருக்கட்டும், நாம் அவன் கடையில் போய்த்தானே ஜவுளி எடுக்கிறோம். அதுபோல் ஒருத்தர் நகைக்கடை வைத்திருக்கிறான். அவன் அந்த அமைப்பில், இஸ்லாத்திற்கு எதிரான அமைப்பில் உறுப்பினராக இருக்கிறான். அவன் காசு பணங்களை அவர்களுக்கு உதவி செய்கிறான். நமக்கு நன்றாக தெரிகிறது. தெரிந்தாலும் நம்முடைய பெண்மணிகள் அங்கு போய் தான் நகை வாங்குகிறார்கள். அப்படியானால் நம்முடைய எதிரிகளுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்துகிற அந்த வேலையை நாமே செய்து கொடுக்கிறோம். நமக்கு எதிரான பணத்தை நாமே நம்முடைய கையில் என்ன செய்தோம், கொண்டு கொடுக்கிறோம் சகோதரர்களே. சில மருத்துவமனைகளில் இருக்கிற மருத்துவர்கள் இஸ்லாமிய பெண்கள், சிகிச்சைக்காக வருகிற பெண்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் மீண்டும் அங்குதான் போகிறார்கள். அதிலிருந்து அறிவு பெறவில்லை.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ர் யுத்தத்தின் முதல் நடவடிக்கையில் என்ன செய்து காட்டினார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு பெரும்படம் திரட்டப்படுகிறது, அதன் மூலமாக இஸ்லாத்தை அழிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பணம் அவர்கள் கையில் இல்லாமல் அதை தடுத்து அதை கைப்பற்ற வேண்டிய பொறுப்பு முஸ்லீமுக்கு உண்டு. நாம் அதை செய்கிறோமா? ஜவுளி கடைக்காரனை நாம் தான் அவனை வளர்த்து விடுகிறோம், நகை கடைக்காரனை நாம் தான் வளர்த்து விடுகிறோம். இதுபோன்று இஸ்லாமிய சிகிச்சைக்கு செல்கிற இஸ்லாமிய பெண்களை தவறாக பயன்படுத்துகிறவனுடைய மருத்துவமனைகளில் கூட்டம் சேருவதற்கு நாம் தான் காரணமாக இருக்கிறோம். நாம் இதிலிருந்தெல்லாம் என்ன செய்யவில்லை? படிப்பினை பெறவில்லை சகோதரர்களே. இந்த படிப்பினையை பத்ர் யுத்தம் நமக்கு கற்றுத்தருகிறது சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட பலஸ்தீனில் இருக்கிற பைத்துல் முகத்தஸ் என்ற நம்முடைய பழைய கிபுலாவை மீட்பதற்காக அங்குள்ள முஸ்லீம்கள் போராடுகிறார்கள். அவர்களை குழந்தைகள், பெண்கள், வயோதிகர்கள் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் யூத பயங்கரவாதிகள் கடுமையான முறையில், கொடுமையான முறையில் படுகொலை செய்கிறார்கள். நமக்கு தெரிகிறது, பார்க்கிறோம். வீடுகளை எடுத்து தரைமட்டமாக ஆக்கிவிட்டார்கள். பனிகாலத்தில் அந்த முஸ்லீம் குழந்தைகள் தங்குவதற்கு இடம் இல்லை. பனியிலே கிடந்து அவர்கள் படாத பாடுபடுகிறார்கள். தெரியும், நாம் இதையெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு பெப்சி, கொக்கோ கோலா, 7up போன்ற குளிர்பான கம்பெனிகள் தங்களுக்கு வருகிற லாபங்களில் ஒரு பகுதியை அவர்களுக்கு தருகிறார்கள், அந்த யூதர்களுக்கு. எதற்காக? முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த பணம் செலவிடப்பட வேண்டும் என்பதற்காக. நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த குளிர்பானங்களை வாங்கி குடித்திருக்கலாமா? வீட்டில் வாங்கி குடிக்கிறோம், நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு அதைத்தான் மொத்தமாக வாங்குகிறோம். இப்படி வாங்கி அவனை நாம் தான் வளர்த்து விடுகிறோம். ஜவுளி கடைக்காரன் நாம் தான் வளர்த்தோம், நகை கடைக்காரன் நாம் தான் வளர்த்தோம், மருத்துவமனைகள் நாம் தான் வளர்த்தோம். இதுபோன்ற இஸ்லாமிய எதிரிகளுக்கு, யூத பயங்கரவாதிகளுக்கு காசு பணத்தை தருகிற, தன் லாபத்தில் ஒரு பங்கை தருகிற பெப்சி, கொக்கோ கோலா, 7up போன்ற இன்னும் இது போன்ற கம்பெனிகளுடைய தயாரிப்புகளை நாம் தான் அதிகமாக வாங்கி உபயோகம் செய்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு அதை குடிக்கிற பெப்சியாக இருக்கட்டும், கொக்கோ கோலாவாக இருக்கட்டும், 7up இருக்கட்டும், இன்னும் அதுபோன்று யூத பயங்கரவாதிகளுக்கு தன்னுடைய லாபத்தில் ஒரு பங்கை தருகிற எந்த குளிர்பான கம்பெனியாக இருக்கட்டும், அதை வாங்கி குடிக்கிற நாம் உள்ள ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் குடிப்பது குளிர்பானம் அல்ல, பலஸ்தீன் மக்களின் இரத்தம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்கள். நமக்கு இந்த உணர்வு இன்றைக்காக வந்திருக்கிறதா? அதைத்தான் பத்ர் யுத்தம் நமக்கு சொல்லித் தருகிறது சகோதரர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் இவையெல்லாம் தெரிந்தும் கூட எல்லாவற்றையும் படிக்கிறோம். ஆனால் இருந்தாலும் திரும்பவும் அதைத்தான் செய்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நமக்கு ரோசம் கெட்டு போய்விட்டது, நம்முடைய தோல் ரொம்ப மரத்து போய்விட்டது, உணர்வு இல்லாமல் மரத்து போய்விட்டது. நாம் எதையும் அறிவு ரீதியாக சிந்திக்க தெரியாதவர்கள், எதிரிகளுக்கு எதிராக அறிவாயுதம் ஏந்துவதற்கு துப்பில்லாதவர்கள், வெறும் வெற்று கோஷங்கள் மட்டுமே போடுவதற்கு கூடி கலைகிற கோமாளி கூட்டங்கள் நாம் என்பதற்கான அடையாளமாக இவைகளெல்லாம் இருக்கின்றன சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எதிரிகளை பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்தினால்தான் அவர்கள் நமக்கு எதிராக செய்யும் கயமத்தனங்களை கட்டுப்படுத்த முடியும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ர் நிகழ்வின் முதல் கட்ட நடவடிக்கை மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள் என்பதை முதல் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது பத்ரிலிருந்து நாம் படிக்க வேண்டிய முதல் படிப்பினை சகோதரர்களே. காசு பணங்களை நாம் எப்படி அவர்களுக்கு நாம் சேமித்து திரட்டி கொடுக்கிறோமோ, அதுபோல் ஆட்சி அதிகாரம் அவங்களுடைய கையில் போய் சேருவதற்கும் நாம் தான் காரணமாக இருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நேற்று வெள்ளிக்கிழமை ஊபியிலே ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஹோலி பண்டிகை இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதனால் முஸ்லீம்கள் வீட்டிலேயே வெள்ளிக்கிழமை தொழுகை தொழுது கொள்ள வேண்டும். வெளியே வந்து இந்துக்களுக்கு இடையூறாக கூட்டம் போடக்கூடாது, வெளியே நடமாடக்கூடாது என்று அந்த மாநிலத்தில் முதல்வரே பேசுகிறார். அவன் என்ன சொல்லுகிறான்? அதான் நீங்கள் வீட்டிலே தொழுது கொள்ளலாமே, எங்கு வேண்டுமானும் தொழலாமே என்று நக்கலாக வேறு பேசுகிறான். நீங்களும் உங்கள் பள்ளிவாசல் வந்து தான் தொழ வேண்டும் என்று இல்லையே, கடையில் தொழலாம், வீட்டில் தொழலாம், எங்கு வேண்டுமானும் தொழலாமே என்று நக்கலாக பேசுகிறான். அதனால் எதற்காக ஹோலி பண்டிகை இந்துக்கள் கொண்டாடுகிற போது நீங்களும் கூட்டமாக தெருவுக்கு வருகிறீர்கள்?
என்கிறான். அது மட்டுமல்ல, அந்த ஹோலி பண்டிகை ஊர்வலம் வருகிற போது இஸ்லாத்தின் சின்னங்களாக இருக்கிற பள்ளிவாசல் கூட கண்ணிலே படக்கூடாது என்பதற்கு அதையெல்லாம் மறைப்பு வைத்து மறைக்கிறார்கள். இந்த அளவிற்கு நிலைமை மோசமாக ஆகி கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் நமக்கு தெரியும் சகோதரர்களே. ஊபி மாநில அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு எதிராக இப்படி நடக்கிறது என்று உலகம் எல்லாம் தெரியும். ஆனால் அங்குள்ள முஸ்லிம்கள் எவ்வாறு காரியமாற்றுகிறார்கள் என்பது நாம் கவனிக்கத்தக்க அம்சம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்கள் வசிக்கும் பகுதிகளில் தங்கள் மத ஊர்வலங்களை காவல்துறையின் துணையோடு பாதுகாப்போடு துணையோடு நடத்துகிறார்கள். அப்போது இஸ்லாம் குறித்தும் இஸ்லாமிய பெண்கள் குறித்தும் கொச்சையான கோஷங்களை எழுப்புகிறார்கள். அதன் மூலம் இஸ்லாமிய இளைஞர்களை கொதிப்படைய செய்கிறார்கள். வீட்டிற்குள்ளே இருக்கிற அந்த இஸ்லாமிய இளைஞர்களை வீதிக்கு வருகிற வகையில் அசிங்கமாக கோஷம் போடுகிறார்கள். அதற்கு பின்னால் அந்த இஸ்லாமிய இளைஞர்கள் வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்று அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்கிறார்கள். அதற்கு பின்னால் எந்த விதமான விசாரணைகளும் இல்லாமல் அவருடைய வீடுகளை புல்டோசர்கள் மூலமாக இடித்து தரைமட்டமாக்குகிறார்கள். அவர்களை வீடற்றவர்களாகவும் நாடற்றவர்களாகவும் ஆக்குவது போதாது என்று வரலாற்று சிறப்பும் பாரம்பரியமும் பழமையும் மிக்க பல நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்களை எந்த விதமான தர்ம நியாயத்திற்கும் கட்டுப்படாமல் இடித்து தள்ளிவிட்டார்கள். இதுவெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் சகோதரர்களே. இந்த சாமியாருடைய ஆட்சியில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பின்படி 1.5 லட்சம் வீடுகள் புல்டோசர்கள் இடித்து தரைமாட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பது அதிகாரப்பூர்வமான தகவல் சகோதரர்களே. அப்படியானால் உண்மையான கணக்கு இதைவிட அதிகமாக இருக்கும். இவ்வாறெல்லாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு 3 மாதத்திற்கு முன்னால் 2024 நவம்பர் மாதம் ஒரு 10 தொகுதிகளுக்கு வட மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடக்கிறது. அந்த 10 தொகுதிகள் இடைத்தேர்தல் நடக்கிறது. அதில் ஒன்று ஊபியில் இருக்கிற கும்பருக்கி என்று ஒரு தொகுதி, அங்கேயும் இடைத்தேர்தல் நடக்கிறது. அந்த தொகுதியில் முஸ்லீம் வாக்காளர்கள் 65%, முஸ்லீம் அல்லாதவர்கள் 35%. அந்த தொகுதியில் முஸ்லீம் வாக்காளர் அவர்கள் 65%, முஸ்லீம் அல்லாத வாக்காளர்கள் 35%. அங்கே எப்படி நின்றார்கள் தெரியுமா? முஸ்லிம்கள் 12 பேர் நின்றார்கள். மொத்தம் 12 பேர். அதிலே ஒருவன் இந்து மதத்தை சார்ந்தவன். அவன் பிஜேபியின் சார்பாக, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நிற்கிறான், ஒரு வேட்பாளர். மிச்சம் உள்ள 11 பேர் எல்லோரும் முஸ்லிம்கள். அங்குள்ள முஸ்லிம்கள் தங்களுடைய 65% வாக்குகளை இந்த 11 பேருக்கு பிரித்து போட்டார்கள். 35% இந்துக்கள் தங்களுடைய வாக்குகளை அந்த ஒரு காஃபிருக்கு, அந்த பிஜேபி காரனுக்கு மொத்தமாக போட்டார்கள். 11 பயலும் தோற்று போனான். அந்த ஒருவன் வெற்றி பெற்றான் சகோதரர்களே. அங்கே நிற்கிற 65% இந்த அபாயகரமான சூழலிலும் கூட நம்மில் யாராவது ஒருவர் மட்டும் நின்று அந்த தொகுதியை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற அறிவு அந்த 11 பயல்களில் ஒருவனுக்கும் இல்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சரி, அவனுக்கு தான் அந்த அறிவு இல்லை. 65% வாக்காளர்களாக இருக்கிற அவர்களுக்காவது ஏதாவது அறிவு இருந்திருக்க வேண்டாமா? அவர்களுக்கும் இல்லை. ஆனால் ஒரு நபரை நிறுத்தி 65% வாக்குகளை கொடுத்து ஒருவனை வெற்றி பெற செய்திருக்க வேண்டிய சமுதாயம் 11 பேருக்கு நிற்கிற 11 பேருக்கு வாக்குகளை பிரித்து போட்டு கடைசியிலே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன் அவன் வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்று போகிறான் என்று சொன்னால் சகோதரர்களே, இப்போது சொல்லுங்கள், அவருடைய வீடுகளை இடித்தது சரியா தவறா? இவர்களுக்கு வீடு எதற்கு? அதனால் அவன் என்ன செய்திருக்கலாம்? இப்படி முஸ்லீம்கள் என்கிற பெயரில் மேய்ந்து கொண்டிருக்கிற இந்த கால்நடைகளுக்கு வீடு எதற்கு என்று அந்த சாமியார் யோசித்திருக்கலாம். அதனால் தான் அவன் இடிக்கிறான் சகோதரர்கள். அல்லாஹ் உதவி செய்வான் என்றால் அல்லாஹ் சும்மா உதவி செய்து விட மாட்டான். அவனை இழிச்சவாயனா எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்கு?
இன்னல்லாஹ லா யுகையிரு மாபி கௌமின் ஹத்தா யுகையிரு மாபி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சமுதாயம் தன்னை திருத்திக் கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை திருத்த மாட்டான். நீ முதல் மாற வேண்டும். இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் கூட ஒரு தொகுதியை கைப்பற்றுவதற்கு ஒருத்தரை நிறுத்த வேண்டும் என்ற ஒத்த கருத்துக்கு ஒரு பயலும் வரவில்லை என்று சொன்னால் 11 பேர் நின்று தோற்று அந்த ஒருவன் மட்டும் ஜெயித்து கொண்டு போகிறார் என்று சொன்னால் அவருடைய கைக்கு ஆட்சி போவதற்கு யார் காரணம்? ஊபியில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் அதுதான் கதை. இவ்வளவு காலம் 40 தொகுதிகளை கைப்பற்ற முடியும், சட்டமன்ற தொகுதிகளை, முஸ்லீம்கள் மட்டும் தனியாக இருந்தால். ஒரு வகையிலும் ஒன்று கூடவே இல்லையே. எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால் சகோதரர்களே, இஸ்லாத்திற்கு எதிராக தன் ஆட்சியை ஒருவன் பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் அந்த ஆட்சியை அகற்ற வேண்டிய கடமை முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. தன்னுடைய காசு பணத்தை, செல்வத்தை ஒருவன் இஸ்லாத்திற்கு எதிராக அவன் பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் அதை கைப்பற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் முஸ்லிம்களுக்கு உண்டு. இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுஃபியானுடைய தலைமையில் சிரியாவுக்கு சென்று பெரும் பொருளை திரட்டி அந்த பொருள் மூலமாக இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று வருகிற போது அந்த பொருளை கைப்பற்றுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களில் ஒரு 313 பேர் அழைத்து கொண்டு போனார்கள். இது நமக்கு தருகிற முதல் படிப்பினை. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. இதை நபி அவர்கள் மட்டும் செய்யவில்லை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்பனா இன்னக ஆத்தைத ஃபிர்அவுன வ மலஅஹு ஸீனத்தன் வ அம்வாலன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. ரப்பே, இந்த ஃபிர்அவுனுக்கும் அவருடைய சமூகத்தாருக்கும் உலக செல்வங்களை எல்லாம் தந்திருக்கிறாய், ஆட்சி அதிகாரத்தை தந்திருக்கிறாய். அவர்கள் அந்த ஆட்சியும் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு, அந்த காசு பணத்தை வைத்துக்கொண்டு லியுதில்லூக அன் சபீலிக், மக்களை உன்னுடைய பாதையிலிருந்து அவர்கள் தடுக்கிறார்கள். நீ கொடுத்த காசு பணம் தான் இதற்கெல்லாம் செலவாகிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ரப்ப நத்மிஸ் அலா அம்வாலிஹிம், அவருடைய காசு பணங்களை எல்லாம், அந்த செலாவணிகளை எல்லாம் கல்லாக நீ மாற்றிவிடு. பிரார்த்தனை செய்கிறார்கள். வஷ்துது அலா குலூபிஹிம் ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அதாபல் அலீம், ஒரு மகத்தான வேதனையை அவர்கள் கண்ணால் காணாத வரைக்கும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய பொருளாதாரத்தை அழித்து விடு என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் பதிவு செய்கிறான் சகோதரர்களே. ஆக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதை அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களோ அதைத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயல்பாட்டின் மூலமாக நமக்கு காட்டுகிறார் சகோதரர்களே. இது முதல் படிப்பினை. அபூ சுஃபியான் வருகிறார், கைப்பற்றுவதற்காக நபி போகிறார்கள். அபூ சுஃபியானுக்கு தெரிந்து விட்டது. அபூ சுஃபியான் சாதாரணமான மனிதர் அல்ல, மிக மதியூகி. இன்றைக்கு ஒரு சின்ன சிம்டம்ஸ் தெரிந்தால் போதும், நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை சொல்லிவிடுவார். அவ்வளவு புத்திசாலித்தனமான மனிதர். அவர் ஹிஜ்ரி 8 தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இந்த செய்தி தெரிந்து விட்டது. உடனே ஒரு தூதுவனை கூலிக்கு அமைத்தார். வேகமாக சென்று, எவ்வளவு வேகமாக செல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாக சென்று இந்த செய்தியை மக்காவிடத்தில் போய் மக்காவாசிகளுக்கு சொல்லிவிடு என்று ஒரு மனிதன் அனுப்பி வைத்தார். அவன் வேகமாக போனான். அங்கு போய் விஷயத்தை சொல்லிவிட்டான். விஷயத்தை சொன்ன உடனேயே ஊர் கூடிவிட்டது. உடனே அபூஜஹல் பார்த்தான். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். அவன் என்ன செய்தான்? எல்லோரையும் ஒன்று கூட்டினான். ஒன்று கூட்டி மக்களும் கடும் கோபத்தில் கொந்தளிப்பில் இருந்தார்கள். இந்த கோபத்தையும் கொந்தளிப்பையும் தனக்கு சாதகமாக அவன் பயன்படுத்தி கொண்டான். என்ன செய்வது என்பது முடிவு செய்கிற போது கடைசியிலே சொன்னான், வீட்டுக்கு ஒரு நபர் யுத்தத்திற்கு வந்துவிட வேண்டும், யார் வீட்டிலிருந்து ஒரு நபர் வராமல் இருக்கக்கூடாது என்று என்ன செய்தால் முடிவு செய்தான். முடிவு செய்து அதுதான் ஊருடைய முடிவு என்று அவர்கள் அறிவித்து விட்டாக சகோதரர். தீர்மானம் போட்டாகிவிட்டது. வீட்டுக்கு ஒரு நபர் வந்துவிட வேண்டும். எல்லோரும் அதற்கு தயாராகிவிட்டார்கள். ஆனால் என்னவென்றால் இதில் முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அறியாமை அங்கே இருந்த உமையத்து பின் ஹலஃப், இவன்
ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி யுத்தத்துக்கு வராமல் பின்தங்கிவிட வேண்டும், மக்காவில் தங்கிவிட வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான். என்ன காரணம் என்று சொன்னால், மதீனாவை சார்ந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மக்காவை சார்ந்த உமையத் இப்னு கலஃப் இவனும் நெருங்கிய நண்பர்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவுக்கு தவாஃப் செய்வதற்காகவோ இல்லை வியாபார நிமித்தமாகவோ வந்தால் இவனுடைய வீட்டில் தான் தங்குவார்கள். அதுபோல இவன் மதீனாவிற்கு போனால் சஅத் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் இவன் தங்குவான். அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் நெருக்கம். அதனால் அந்த வகையில் இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னால், இப்போது ஊர் கூடி தீர்மானம் போட்டிருக்கிறார்களே, இதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு நிகழ்வு நடக்கிறது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா மக்காவுக்கு வருகிறார்கள். இவன் வீட்டில் தங்குகிறார்கள். அவனிடத்தில் சொன்னார்கள், கூட்டம் இல்லாத நேரமாக பார்த்து என்னை தவாஃப் செய்வதற்கு அழைத்து கொண்டு போ என்று சொன்னார்கள். அவர் மதிய வேளை அவர்களை அழைத்து கொண்டு காபத்துல்லாவுக்கு வந்தான். அவர்கள் தவாஃப் செய்கிறார்கள். அபூஜஹல் அங்கே உட்கார்ந்திருந்தான். இவர்களை பற்றி விசாரித்தான். இவர் மதீனாக்காரர் என்று சொன்ன உடனே அவன் சொன்னான், இந்த முகமதுக்கு அடைக்கலம் கொடுத்து தஞ்சம் கொடுத்தது நீங்கள் தானே? அப்படி தஞ்சம் கொடுத்து விட்டு எந்த துணிச்சல் இங்கே வருகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு, இனிமேல் உங்களுக்கெல்லாம் அனுமதி கிடையாது என்று அபூஜஹல் சொன்னான். அதற்கு நபித்தோழர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், எங்களை இங்கே தவாஃப் செய்ய அனுமதிக்கவில்லையானால் நீங்கள் யாரும் மதீனாவை கடந்து சிரியாவுக்கு போக முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போது இவன் குறுக்கிட்டு, நீ என்ன ஊர் தலைவரை எதிர்த்தா பேசுகிறாய்? அவர் அபுல் ஹிக்கமாயிட்டு அவரை எதிர்த்தா பேசுகிறாய் என்று இவன் உமையத் இப்னு கலஃப் சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொன்னான். அப்போது அவர் சொன்னார், அட துப்புக்கட்ட பயலை, நான் விருந்தாளி, வெளியூர்லேருந்து வந்திருக்கிற, அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறான், நீ என்ன சொல்லணும்? ஏப்பா விருந்தாளியாக வந்திருக்கார், அவர்கிட்ட ஏப்பா பிரச்சனை பண்ணிக்கிட்டு சச்சரவு பண்ணுற? அவர் இவங்க வந்திருக்காரு என்றாலும் நீ எனக்கு சாதகமாகவெல்லாம் அவன்கிட்ட பேசியிருக்க வேண்டும். அதை விட்டு என்னமோ அவனுக்கு சாதகமாக எனக்கு பாதகம் என்னிடத்தில் என்னமோ வழக்கு பேசுகிறாயே என்று பேசிக்கொண்டிருக்கிற பேச்சு வழக்கிலே பேச்சோடு பேச்சாக சொன்னார்கள், உமையத் இப்னு கலஃப், ஞாபகம் வைத்துக்கொள், நீ சீக்கிரம் கொல்லப்படுவாய் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், ஞாபகத்தில் வைத்துக்கொள் என்று பேச்சோடு பேச்சாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டார். நடந்தது தான், உண்மையை சொல்லிவிட்டார் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. இதை கேட்டதிலிருந்து அவன் மக்காவை விட்டு எங்குமே வெளியே போகவே இல்லை. மக்காவுக்குள்ளே தான் சுற்றி வந்தான், செக்கு மாடு மாதிரி. அவர்களெல்லாம் வெளியூருக்கு ஷாம், யமன் என்று பல நாடுகளுக்கு போகிறவர்கள். ஆனால் இந்த செய்தியை கேள்விப்பட்டதற்கு பின்னால் அவன் மக்காவை விட்டு வெளியே போவதே இல்லை. இத்தகைய சூழலில் தான் இப்போ ஊர் கூடி தீர்மானம் போட்டிருக்கிறது, வீட்டிற்கு ஒரு நபர் வர வேண்டும் என்று. இவன் என்ன செய்தான்? சொல்லி அனுப்பினான், எனக்கு கொஞ்சம் வயத்தில் கலக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு உடம்பு அப்படி சரியாக இல்லை, 2 நாளாக ஜலதோஷமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இது மாதிரி சில காரணங்களை சொல்லி அவன் நான் வரவில்லை என்று, வராத அளவுக்கு ஏதாவது ஒரு தந்திர உபாயங்களை கையாளலாம் என்று சொல்லி அனுப்பினான். அபூஜஹல் அவனுக்கு அவனுக்கு ஒரு கையாள் ஒருவன் உண்டு. அவன் என்ன சொன்னாலும் கேட்பான். அவனுக்கு பேர் உக்குபத் இப்னு அபி முஈத். அவனும் மக்காவை சார்ந்தவன் தான். இன்னும் சொல்ல போனால் அபூஜஹலுக்கு அடியாள் மாதிரி. அவனிடத்தில் உக்குபத் இப்னு அபி முஈத்தை அழைத்து அபூஜஹல் சொன்னான், இந்த தீச்சட்டி இருக்கிற சாம்பிராணியோட தீச்சட்டி, அந்த தீச்சட்டியை கொண்டு போய் வீட்டு வாசலில் வச்சுட்டு வா என்று சொன்னான். ஏன்னா பெண்கள் குளித்து விட்டு தலைமுடியை காய வைப்பதற்காக இந்த நெருப்பில் சாம்பிராணி போட்டு தலையை காட்டுவார்கள். அதுக்கு அந்த தீச்சட்டி பயன்படுத்துவார்கள். அந்த தீச்சட்டியை கொண்டு போய் நீ உமையத் இப்னு கலஃப் வீட்டு வாசல் வைத்து விட்டு வா அப்படின்னா. அப்படிலாம் என்ன அர்த்தம் சொன்னால், பொம்பளை தாண்டா போருக்கு வரமாட்டா, நீ என்ன பொம்பளையா? ஆம்பளையா இருந்தால் நீ போருக்கு வா, இல்லைன்னா இதில் இந்த சாம்பிராணி போட்டு தலையை காட்டு என்று உணர்த்துகிற வகையில் என்ன செய்தான், இப்படி செய்ய சொன்னான். இந்த உக்குபத் இப்னு அபி முஈத்தும் அந்த சாம்பிராணி சட்டி தீச்சட்டியை கொண்டு போய் வீட்டு வாசல் வைத்து விட்டான்.
இதை பார்த்தவனுக்கு ரொம்ப அவமானமாக போய்விட்டது. இவ்வளவு கேவலமாக அவனை அவமானப்படுத்துவாங்க என்று அவன் நினைத்தான். நினைத்து சரி நானும் போருக்கு வருகிறேன் என்று வந்து விட்டான். சகோதரர்களே, இப்போது படை கிளம்பி விட்டது. படை புறப்பட்டு மதீனாவை விட்டு வெளியே போய்விட்டது. வெளியே போய் பதருக்கு கொஞ்சம் நெருக்கமான இடம், அங்கே போய் தங்கி இருக்கிறார்கள். அதாவது பதருக்கும் மக்காவுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் படை தங்கி இருக்கிறது. அபூ சுஃபியான் இந்த தூதுவனை அனுப்பினார் இல்லையா, தூதுவனை அனுப்பிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் எந்த பாதையில் வந்து இவர்களை வழிமறிப்பார்களோ அந்த பாதையை விட்டு இன்னொரு கடற்கரை வழியாக இன்னொரு பாதை, அதாவது கொஞ்சம் சுற்றுப்பாதை, அந்த வழியாக அவர் மக்காவுக்கு வந்து சேர்ந்து விட்டார். வியாபார சரக்குகள் எல்லாம் பாதுகாப்பாக, வியாபார குழுவும் சரக்குகளும் காசுகளும் வந்து பாதுகாப்பாக மக்காவை வந்து அடைந்து விட்டது. இங்கே படை புறப்பட்டு வெளியே போய்விட்டது. அபூ சுஃபியான் உடனே கடிதம் எழுதினார். வியாபாரிகளும் வியாபார பொருள்களும் காசு பணங்களும் பாதுகாப்பான முறையில் மக்காவை வந்து அடைந்து விட்ட காரணத்தால் நீங்கள் போருக்கு போக வேண்டாம், திரும்பி வந்து விடுங்கள் என்று என்ன செய்தார், கடிதம் எழுப்பினார். கடிதமும் போய் சேர்ந்தது. கடிதத்தை பார்த்து விட்டு சொன்னான், லா நர்ஜிஉ ஹத்தா நஹ்லுர பத்ரன் ஃபனுகீமு ஃபீஹி ஸலாசன். நாம் இங்கிருந்து புறப்பட்டு பதருக்கு போகாமல் திரும்ப மாட்டோம், அங்கு போய் 3 நாள் இருந்துவிட்டு தான் திரும்புவோம் என்று சொன்னான். படையில் வந்தவர்கள் சொன்னார்கள், அதான் என்ன நோக்கமோ அது வந்து விட்டதற்கு பின்னால் வீணாக என் சண்டைக்கு போக வேண்டும், இப்போது வேண்டாம் என்று சொன்னார்கள். அவன் சொன்னான், அப்படி அல்ல, நன்ஹுருல் ஜுருஸ வ நுத்இமு த்ஆம வ நஸ்கில் ஹம்ர வ தஸ்மஉ பினா அல் அரபு ஃபலா யஸாலூன யஹாபூனனா அபதன். போய் ஒட்டகம் இருக்குது, ஒட்டகத்தை அறுப்போம், சமைப்போம், சாப்பிடுவோம், மது அருந்துவோம், பாடகிகள் நாட்டியக்காரிகள் இருக்கிறார்கள், அவளை பாடச் சொல்லுவோம், ஆடச் சொல்லுவோம், ஒரு 3 நாள் ஜாலியாக இருப்போம். சனி ஞாயிறில் பக்கத்து ஊரில் போய் ஜாலியாக இருக்கிற மாதிரி நம்ம 3 நாளைக்கு என்ன செய்வோம், ஜாலியாக இருப்போம். வேறு சண்டையெல்லாம் போட வேணாம் என்று சொல்லிவிட்டவன் சொன்னான், வ தஸ்மஉ பினா அல் அரபு ஃபலா யஸாலூன யஹாபூனனா அபதன். அரபுகள் நம்மை பற்றி கேள்விப்பட்டால் சொல்கிறான் இல்லையா, பேரை சொன்னாலே அது இதுன்னு சொல்கிறான் இல்லையா, அதை சொன்ன அவன் தான் முதல்ல. நம்ம பேரை கேட்டாலே அரபுகள் பயப்பட வேண்டும். சொல்கிறான், இன்றைக்கி சொல்கிறான் இல்லை, பேரை சொன்னால் அதிர்து இல்லை அப்படிங்கிறான் இல்லையா, இதை சொன்னவன் அபூஜஹில் தான். நம்முடைய பேரை கேட்டாலே அரபுகள் இன்னும் அரண்டு போக வேண்டும், அதனால் திரும்பி போகக்கூடாது என்று சொன்னான். வயசு எத்தனை? 80 வயசு. அவ்வளோ திடகாத்திரமான ஆள், குதிரையில் அவ்வளோ வேகமாக பயணிப்பான். அரபுகளுக்கு குறைசி வம்சத்தை சார்ந்தவன். குறைசிகளுக்கு மற்ற நபர்களை விட ஒரு 2 ஆணுக்கு இருக்கிற சக்தி ஒரு மனுஷனுக்கு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குறைசிகளுக்கு உள்ள இது தான். குறைசி அல்லாத 2 நபர்களுக்கு என்ன உடம்புல சக்தி இருக்குமோ அந்த சக்தி குறைசியில் ஒரு மனுஷனுக்கு இருக்கும்னு சொன்னாங்க. அவன் குறைசி வம்சத்தை சார்ந்தவன். அவன் சொன்னான், அதனால் நம்முடைய பெயரை அரபுகள் கேட்டாலே பயப்பட வேண்டும், அதனால் என்ன செய்யக்கூடாது, நாம் திரும்பி போகக்கூடாது, வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போனான். இவருடைய கடிதத்தை மறுதளித்து விட்டு அவன் திரும்பவும் பத்ர் நோக்கியே போய்விட்டான் என்ற செய்தியை கேட்டபோது அபூ சுஃபியான் சொன்னார், ஹாதா பகியம், இது ஒரு அழிச்சாட்டியம், இது அழிச்சாட்டியமான செயல். வல் பகியு முன்கிசத்துன் வஷூமுன். அழிச்சாட்டியம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் பின்னடைவைத்தான் சந்திப்பார்கள், அவர்கள் துரதிஷ்டத்தைத்தான் சந்திப்பார்கள் என்று அபூ சுஃபியான் சொன்னார். இப்படி படை அங்கு போய்விட்டது, பத்ருக்கு போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனது அந்த வியாபார குழுவிடமிருந்து பொருளாதாரத்தை கைப்பற்றுவதற்காக. இங்கே வந்து நிற்பது போருக்கான ஒரு அணி வந்து நிற்கிறது.
அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபியிடத்தில் சொன்னான், வஇது யஇதுக்குமுல்லாஹு இஹ்த தாயிஃபத்தைனி அன்னஹா லக்கும், இரண்டு குழுக்களில் ஒரு குழுவை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறான். ஒன்று அபூ சுஃபியானுடைய தலைமையில் வருகிற வியாபார குழு, இல்லை என்றால் அபூஜஹல் தலைமையில் வருகிற போராளி குழு, போர்க்குழு. இந்த ரெண்டில் ஒன்றை அல்லாஹ் வாக்களித்து விட்டான். வத்தவத்தூன அன்ன கைர தாத்தி ஷவுக்கத்தி தக்கூனு லக்கும், ஆயுதவாடிகளாக இல்லாமல் வெறும் காசு பணங்களோடு வருகிற அபூ சுஃபியானுடைய படையை நீங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தீர்கள். வயுரீதுல்லாஹு வயுஹிக்கல் ஹக்க பி கலிமாத்திஹி வயக்த தாபிரல் காஃபிரீன், ஆனால் அல்லாஹ் தன்னுடைய கலிமாவின் மூலமாக ஹக்கை நிலைநிறுத்துவதற்கும் காஃபிர்களை வேறு அறுப்பதற்கும் அவன் முடிவு செய்து விட்டான். அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அபூ சுஃபியானை அந்த வழியாக போக வைத்துவிட்டு அபூஜஹலை இந்த வழியாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறான் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். இவர்களை சஹாபா பெருமக்களை கூப்பிடுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு வாருங்கள் என்று கூப்பிடவில்லை. அந்த பொருளாதாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் கூப்பிட்டார்கள். பொருளாதாரத்தை கைப்பற்ற வாருங்கள் என்று கூப்பிட்டு விட்டு போர் செய்யுங்கள் என்று எப்படி சொல்லுவது? அதனால் ஒரு ஆலோசனை நடத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்று சொன்னால் போர் என்று வந்து விட்டதற்கு பின்னால், அங்கே எதிராளிகள் போர் ஆயுதங்களும் வந்து விட்டதற்கு பின்னால் ஒரு நபி பின்வாங்கக்கூடாது. ஒரு நபி மற்ற மனிதர்கள் பின்வாங்கலாம், ஒரு நபி பின்வாங்கக்கூடாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஆலோசனை கேட்டார்கள். சஹாபாக்களில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற முஹாஜிர்கள், அதாவது மக்காவை சார்ந்த சஹாபா பெருமக்கள் சிலர் போர் செய்யலாம் என்று ஆலோசனை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துவிட்டு என்று சொன்னார்கள், அஷீரு அலைய, இன்னும் ஆலோசனை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் பெரிய சஹாபி, உமர் இப்னு கத்தாப் அவர்கள் பெரிய சஹாபி தான். இன்னும் சிலரெல்லாம் சேர்ந்து போர் செய்யலாம் என்று சொல்கிறார்கள். நபி திரும்பவும் அஷீரு அலைய, இன்னும் ஆலோசனை சொல்லுங்க என்று நபி சொல்கிறார்கள். அப்போது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு புரிந்து போய்விட்டது. ஏனென்று சொன்னால் மக்காவிலிருந்து நபி அவர்களை அழைத்து கொண்டு வந்தார்கள், எங்களுடைய ஊருக்கு வாருங்கள் என்று அழைத்து கொண்டு வந்தார்கள் அன்சாரி சஹாபிகள். அப்போது ஒப்பந்தம் செய்தார்கள், எங்களுடைய மனைவியை பாதுகாப்பதை விட, உடைய பிள்ளைகளை பாதுகாப்பதை விட, சொத்து சுகங்களை பாதுகாப்பதை விட, வீடு வாசலை பாதுகாப்பதை விட மதினாவிலே வைத்து உங்களை நபியை நாங்கள் பாதுகாப்போம் என்று ஒப்பந்தம் செய்து அழைத்து கொண்டு வந்தார்கள். என்ன சொன்னார்கள்? மதினாவில் வைத்து பாதுகாப்போம் என்றுதான் சொன்னார்களே தவிர போருக்கு போவோம் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் நாம் அப்படியெல்லாம் நம்மிடத்தில் ஒப்பந்தம் செய்து தரவில்லையே, நாமும் அப்படி ஒப்பந்தம் செய்து வாங்கவில்லையே, அப்படி இருக்க அவர்களுடைய கருத்து என்னன்னு தெரிய வேண்டுமே என்பதற்காக அந்த அன்சாரி சஹாபிகள், மதினாவை சார்ந்த சஹாபிகள் என்ன சொல்கிறார்கள், அவர்களுடைய கருத்து என்ன, அவருடைய ஆலோசனை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் சாடை மாலையாக திரும்பவும் சொல்கிறார்கள், அஷீரு அலைய, இன்னும் ஆலோசனை சொல்லுங்க என்று சொல்லுகிறார்கள். இதை புரிந்து கொண்ட சஅத் இப்னு முஆத் மதீனாவை சார்ந்த அன்சாரி சஹாபி அவர் சொன்னார்கள், நபியே, நீங்கள் எங்களைத்தான் எதிர்பார்க்கிறீர்கள், நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று தான் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று நான் எண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார், நீங்கள் கடலிலே குதிக்க சொன்னால் நாங்கள் குதிப்போம், நீங்கள் போர் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நாங்கள் போருக்கு வருவதற்கு தயார் என்று அவர் சொன்னார். இன்னொருவர் சொன்னார், மிக்தாத் இப்னு அல் அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா, அவர் மதீனாவாசி, அவர்களால் ஒப்பந்தத்தில் அவர்கள் ஆரம்பத்திலே ஈடுபட்டவர்கள். அவர் சொன்னார், அன்தவ ரப்புக ஃபகாத்திலா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமுதாயத்தை போருக்கு வா என்று கூப்பிட்ட போது அந்த பனு இஸ்ரவேலர்கள் நபி மூசாவை பார்த்து சொன்னார்கள், அன்தவ ரப்புக ஃபகாத்திலா, நீனும் ஆண்டவனும் போய் சண்டை கொடுங்கப்பா, நாங்கள் உங்கே உட்காந்துக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அன்தவ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிது, நாங்கள் உட்கார்ந்துருக்கோம், நீயும் அல்லாவும் போய் சண்டை கொடுங்க, நமக்கெல்லாம் சண்டைக்கு வர முடியாது, ஏதோ சாப்பிட்டோமா படுத்தோமா தூங்கினோமா எந்திரிச்சோமா அப்படி காலத்தை கழிப்பானா, சண்டைக்காக போகிறது என்று அவங்க சொல்லிட்டான். யார்? பனு இஸ்ரவேலர்கள்.
அது மாதிரி நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை. உங்களை முன்புறமாகவும் பின்புறமாகவும் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் என்று நாங்கள் பாதுகாப்போம், யுத்தத்திற்கு போகலாம் என்று மதீனாவில் சஹாபிகள் சொன்னார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இப்போது போருக்கு தயாராக ஆகியாச்சு. படை வந்து நின்று விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், எதிரிகள் 1000 பேர், இவர்கள் 313 பேர், நோன்பு 17 நோன்பு வச்சுருக்காங்க. அந்த வருஷம்தான் நோன்பு கடமை ஆகிருக்கு. ஹிஜ்ரி 2 தான் கடமை ஆகிருக்கு. நோன்பு வச்சுருக்காங்க. நோம்போடு வந்து சஹாபிகள் நிற்கிறாங்க. இவர்கள் யுத்தத்திற்காக வரவில்லை என்ற காரணத்தால் ஆயுதங்களும் சரியாக இல்லை. யுத்தத்திற்கு என்று வராத காரணத்தால் சாப்பாடு சௌரியமும் அவ்வளவு சரியாக இல்லை. ஏதோ போவோம், வழிமறிப்போம், அந்த பொருளை கையப்படுத்துவோம், திரும்பி மதினாவுக்கு போயிடுவோம், அதுக்கு மட்டும் சில பொருள்களை எடுத்துக்கொள்வோம் என்று தான் வந்திருந்தார்கள். இப்போது உணவும் அவ்வளவு சரியாக இல்லை, போதுமானதாக இல்லை, ஆயுதமும் போதுமானதாக இல்லை, சஹாபியுடைய எண்ணிக்கையும் போதுமானதாக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம, இறைவா, நீ எங்களுக்கு வாக்களித்தாய், இந்த 2இல் ஒரு கூட்டத்தை எங்களுக்கு நீ வாக்களித்திருக்கிறாய். ஒன்று அபூ சுஃபியானுடைய தலைமையில் வருகிற ஒரு கூட்டம், இல்லை என்றால் அபூ ஜஹல் தலைமையில் வருகிற ஒரு கூட்டம். இந்த 2இல் ஏதாவது ஒன்றை நீ வாக்களித்தாய், நீ வாக்களித்தது எங்களுக்கு நிறைவேற்றுவாயாக. நபி அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்கள் ஒரு கூடாரம் அடித்து அந்த கூடாரத்தில் தங்கி இருக்கிறார்கள். படை அங்கே நிற்கிறது. நபி அவர்கள் கையேந்துகிறார்கள், சொல்கிறார்கள், இன் துஹுலக்கு ஹாதிகள் இசாபத்து மின் அஹ்லில் இஸ்லாம், இஸ்லாமிய இந்த சின்ன படை அழிக்கப்பட்டு விடுமையானால் ஃபலா துஅபது ஃபில் அர்தி அபதா, இறைவா, அதற்கு பின்னால் பூமியில் உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். இந்த படை போய்விட்டது என்று சொன்னால் அதற்கு உன்னை வணங்குவதற்கு யாருமே உலகத்தில் இருக்க மாட்டார்கள். அதனால் நீ எங்களுக்கு எதை நீ வாக்களித்தாயோ அதை நீ தருவாயாக என்று கை ஏந்துகிறார்கள். அவர்கள் மேனியிலே போட்டது சால்வை கீழே விழுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலை இப்படி இருந்தது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வந்தார்கள். நபி என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக வந்து பார்த்தால் நபி அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நபி திரும்பவும் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இன் துஹுலக்கு ஹாதிகள் இசாபத்து மின் அஹ்லில் இஸ்லாம் ஃபலா துஅபது ஃபில் அர்தி அபதா, இறைவா, இந்த சின்ன கூட்டம் அது தோல்வி அடைந்து விட்டால், அழிந்து போய்விட்டால், உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள். அதனால் நீ எதை எங்களுக்கு வாக்களித்தாயோ அந்த வாக்களிப்பை நீ எங்களுக்கு நிறைவேற்றி கொடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி இதை திரும்பவும் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொண்டிருக்க மேனியில் போட்டிருந்த அந்த சால்வை கீழே விழுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நபியே, போதும், அல்லாஹ்விடத்தில் எங்களை கெஞ்சியது போதும், அழுதது போதும், கோரிக்கை வைத்தது போதும், பிரார்த்தனை செய்தது போதும், உங்களுக்கு அல்லாஹ் எதை வாக்களித்தானோ அதை நிச்சயமாக செய்வான் என்று அந்த சால்வை எடுத்து போர்த்திவிட்டு இதோடு அமைதி அடையுங்கள் என்று சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த காஃபிர்களை அழிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல. காஃபிர்களை அழிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருந்திருந்தால் இந்த படையை கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படையை ஒரு பெரும் பேரிடி சப்தத்தின் மூலமாக அல்லாஹ் அழித்தான். ஃபஹதத்துஹுமு ஸைஹத்து என்று அல்லாஹ் குர்ஆன் பேசுகிறது. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறது, ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபி ஐயாமின், 7 நாட்கள் 7 பகல் 8 இரவு தொடர்ந்து காற்று வீசியது, ஒரு சூறாவளி காற்று அவர்களை சின்னாபின்னமாக ஆக்கிவிட்டது. அதுபோல் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமூகம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து கல்மலையை பொழிவித்து என்ன செய்தான், அழித்தான். இப்படி எத்தனையோ சமுதாயத்தை அல்லாஹ் இப்படி ஜிப்ரீல் மூலமாக அழித்திருக்கிறான். இவர்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு போர் நடக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஜிப்ரீல் என்று சொன்னால் ஒரு நபர் போதுமானது. ஆனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக இந்த போரை நடத்தினான் என்று சொன்னால்,
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த சஹாபிகளுக்குரிய நேசம் என்ன என்பதை உலகத்திற்கு அல்லாஹ் தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்பினான் சகோதரர்கள். இதுதான் அதனுடைய ரகசியமான தத்துவம். இல்லை என்றால் இவ்வளவு பெரிய படையெல்லாம் கொண்டு போக வேண்டிய தேவையில்லை. என்னவென்றால் அங்கே படை எப்படி நின்றது என்று சொன்னால், தந்தை அபூபக்கர் சித்திக் இஸ்லாமிய தரப்பில் இருக்கிறார், அவருடைய மகன் அப்துல் ரஹ்மான் அங்கே இருக்கிறார். இங்கே அபூ உபைதா ரலியல்லாஹு மகன் இங்கே இருக்கிறார், அவருடைய தந்தை அப்துல்லாஹ் இப்னு அல் ஜர்ராஹ் அந்த பக்கம் இருக்கிறார். இங்கே அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா இந்த பக்கம் முஸ்லீம் தரப்பில் இருக்கிறார், அவருடைய தந்தை உத்துபா அந்த பக்கம் இருக்கிறார். இங்கே அலி ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள், அந்த பக்கம் அவருடைய சகோதரர் உக்கைல் இப்னு அபூ தாலிப் அந்த பக்கம் இருக்கிறார். இங்கே ஹம்சா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள், அந்த பக்கம் சகோதரர் அப்பாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் நம்முடைய மகன் என்றோ இவர் தன்னுடைய சகோதரர் என்றோ இவர் மகன் என்றோ எந்த பாரபட்சமும் சஹாபிகள் பார்க்கவில்லை. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர், போர் நடந்து முடிந்து பிற்காலத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மகன் அப்துல் ரஹ்மான் இஸ்லாத்தை பின்காலில் ஏற்றுக்கொண்டார் ரொம்ப காலம் கழித்து. அப்போது ஒரு தடவை சொன்னார், பத்ர் யுத்தத்தில் நீங்கள் இஸ்லாமிய தரப்பில் நின்றீர்கள், நான் காஃபிர்களுடைய தரப்பில் நின்றேன். அப்போது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போது என்னுடைய வாளுக்கு நேராக பல தடவை நீங்கள் வந்தீர்கள். நான் நினைத்திருந்தால் நான் உங்களை கொன்றிருக்க முடியும், ஆனால் என்ன இருந்தாலும் தந்தையாயிற்றே என்று நான் என்ன செய்யவில்லை, உங்கள் பக்கம் என்னுடைய ஆயுதத்தை பிரயோகம் செய்யவில்லை என்று அவர் சொன்னார். யார்? மகன் அப்துல் ரஹ்மான் சொன்னார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், உனக்கு கிடைத்த வாய்ப்பு எனக்கு அன்றைக்கு கிடைத்திருந்தால் அன்றைக்கு 2 துண்டாக அவனை வெட்டி இருப்பேன். எனக்கு மகன் தகப்பன் என்ற உறவெல்லாம் கிடையாது, எனக்கு முஹம்மது ரசூலுல்லாஹும் அல்லாஹும் தான் வேண்டும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். சகோதரர், இந்த பாசம் நபியின் மீது கொண்டிருக்கிற இந்த பாசத்தை உலக மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்குத்தான் அல்லாஹ் பத்ர் யுத்தத்தை கொண்டு வந்தான். இல்லை எனால் காஃபிர்களை அழிப்பதற்கு இந்த படை தேவையே இல்லை. அவர் ஒரு ஜிப்ரைலை வைத்து அழித்து முடித்து விடுவான. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதிலே அபூ உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா முக்கியமான நபி தோழர். அவருடைய தந்தை அந்த அப்துல்லாஹ் இப்னு அல் ஜர்ராஹ் அந்த பக்கம் இருக்கிறார். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் முஸ்லீம்களின் பக்கம் என்ன செய்கிறார், வாளை கொண்டு முஸ்லீம்கள் சஹாபா பெருமக்களை வெட்டுவதற்கு வருகிறார். இவர் என்ன செய்தார், பல தடவை அவருடைய வாள் சஹாபா பெருமக்கள் மீது பட்டுவிடக்கூடாது என்பதை இதை தடுத்து என்ன செய்தார், அவரை அனுப்புகிறார். ஒரு தடவை தடுத்து அனுப்பினார், மீண்டும் வந்தார். 2வது தடவையும் தடுத்து அனுப்பினார், மீண்டும் வந்தார். இப்படி பல தடவை வந்தார். ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபியை நோக்கி வாளை ஓங்கி வெட்டுவதற்கு ஓங்கி வெட்டார். பார்த்தால் இனிமேல் இங்கே தடுத்து கொண்டிருப்பதற்கு வேலை இல்லை என்று ஒரே போடாக போட்டு ஆளை காலி செய்து விட்டார். தந்தையை, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தந்தை என்று பார்க்கவில்லை, மகன் என்று பார்க்கவில்லை சஹாபா பெருமக்கள். அதுதான் ஈமான். சகோதரர்கள், அந்த ஈமான் அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பாசம் அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விஷயத்தில் சொன்னான், லா தஜிது கௌமை யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் யுவாத்தூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு. அந்த மூமின்கள் இருக்கிறார்களே, அவர்களை அல்லாஹுவையும் ரசூலையும் எவர் பகைத்து கொண்டு அலைகிறானோ அவர்களை நேசிக்கவராக அவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அப்படி காஃபிராக இருக்கிறவர் வலவு கானு ஆபா அகும் அவ் அபுனா அகும் அவ் இஹ்வானகும் அவ் அஷீரத்தகும், அவர் தந்தையாக இருந்தாலும் சரிதான், மகனாக இருந்தாலும் சரிதான், சகோதரராக இருந்தாலும் சரிதான், குடும்பத்தாராக இருந்தாலும் சரிதான், அவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான், அவர்களை நேசிக்க மாட்டார்கள் என அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அபூ உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய விஷயத்தில் இந்த திருமறை வசனத்தை இறக்கி வைத்தான் என்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பார்த்து நபி சொன்னார்கள், இந்த கூட்டம் அழிந்து விட்டதென்றால் இனிமேல் உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னால்
இன்றைக்கு உலகில் முஸ்லீம்கள் பல கோடிகளாக இன்றைக்கு இருக்கலாம் எண்ணிக்கையில். இன்றைக்கு ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அதற்கு பத்ர் சஹாபாக்கள் காரணம். சகோதரர்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லீம்களாக இருந்தார்கள். அதற்கு காரணம் பத்ர் சஹாபாக்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். லட்சக்கணக்கான பள்ளிவாசல்கள் இன்றைக்கு உலகத்தில் கட்டப்பட்டிருக்கின்றன. அத்தனை பள்ளிவாசல்களிலும் வணக்க வழிபாடுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு காரணம் பத்ர் சஹாபாக்கள். நாம் சொல்லவில்லை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இவ்வளவு ஆயுதங்கள் குறைவாக இருக்கின்றன, எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள். இவ்வளவு இருந்தும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? யுத்தம் நடக்கிற போது என்ன சொன்னார்? நபியை பார்த்து என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், நாங்கள் காஃபிரோடு மோதப் போகிறோம். அது வெற்றி பெறலாம், தோல்வியும் அடையலாம். வெற்றி கிடைத்தால் சந்தோஷம்தான். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? அலா நபுனி லக்க அரீஷன் தக்கூனு ஃபீஹி வ நதஉ இந்தக ரகாயிபக்க. நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு கூடாரம் அமைத்து தருகிறோம். அதாவது மதீனாவுக்கு போகிற வழியில் ஒரு கூடாரம் அமைத்து தருகிறோம். வாசலில் வேகமாக போகிற ஒரு குதிரையை நிறுத்தி வைக்கிறோம். நீங்கள் எப்போதும் தயார் நிலையில் இருங்கள். நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், நல்லது. அப்படி நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று சொன்னால் உங்களுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது. நீங்கள் உடனே இந்த குதிரையில் ஏறி மதீனாவை போய் நீங்கள் அடைந்து விட வேண்டும். ஏனென்றால் அங்கே சில நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மூலமாக நீங்கள் இஸ்லாத்தை அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் கொண்டு போக வேண்டும் என்று சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள் என்கிற செய்தி உசுதுல் காபா போன்ற கரங்களில் சீரத்துல் ஹலபியாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அதாவது இந்த 313 பேர் அழிந்து போனாலும் பரவாயில்லை, ஆனால் நபிக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது. நாம் தோற்கலாம், நாம் ஜெயிக்கலாம், நபிக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது. நாம் செத்து போனாலும் பரவாயில்லை, நபி இருக்க வேண்டும். அவர்கள் மூலமாக மீண்டும் இந்த இஸ்லாம் தொடர்ந்து என்ன செய்யணும்? அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வேண்டும். அதற்கு நபி இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்வோம்? பலியாகி விடுவோம் என்று சஹாபா பெருமக்கள் அங்கு நின்றார்களே. இந்த நபியின் மீது கொண்டிருக்கிற பாசத்தை சொல்லுவதற்காகத்தான் சகோதரர்களே பத்ர் யுத்தத்தை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்தான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் அல்லாஹ் சொன்னான், யஅமலு மா ஷிஅ்தும் கத் கஃபர்து லக்கும். பத்ர் சஹாபிகளை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் இனிமேல் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னான். இது அவருடைய பரிசுத்தத்திற்கு அடையாளம். என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்களா? ஏதாவது செய்து விடுவார்களா? செய்ய மாட்டார்கள். அவங்க அவ்வளோ பரிசுத்தமான மனிதர்கள். நமக்கெல்லாம் அவ்வளோ அனுமதி கிடைச்சது என்ன ஆகிருக்கும்? உலக நாசமாக போயிருக்காது இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், யஅமலு மா ஷிஅ்தும், நீங்கள் எதை விரும்புகிறதை செய்யுங்கள், உங்களை அல்லாஹ் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். என்று சொன்னால் அவர்களுக்கு தவறு செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறான் என்று நமக்கு வெளிப்படையாக தெரியும். ஆனால் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், அவள் பரிசுத்தமான மனிதர்கள் என்பதை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலமாக பறைசாற்றுகிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் ஃபி சாஅத்தில் உஸ்ரத்தி, கஷ்டமான காலத்தில் நபியோடு போருக்கு வந்தார்கள், நபிக்கு துணை நின்றார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. ஈமான் கொண்டால் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும்? ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, நீங்கள் எப்படி ஈமான் கொண்டிருக்கிறீர்களோ அதுபோல் அவர்கள் ஈமான் கொள்வார்களே, ஆனால் நேர்வழி வருவார்கள் என்று மற்றவர்களுடைய ஈமானுக்கு முன் உதாரணமாக சஹாபிகளுடைய ஈமானை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். இன்னும் சொன்னான், உலாயிக கத்தப ஃபீ குலூபிஹிம் அல் ஈமான், அவருடைய ஈமானை அல்லாஹ் எழுதிவிட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசினான். குர்ஆன் எழுதி, அதாவது கல்வெட்டு பதிப்பது போல, எழுதி பதிப்பது போல ஈமானுடைய கல்விலே பதிந்து போய்விட்டது. அது அல்லாஹ் எழுதியிருக்கிறான், வேறு யாரும் எழுதவில்லை, அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபிகளை குறித்து சொன்னான். இன்னும் சொன்னான், உலாயிக ஹிஸ்புல்லா, அவள் அல்லாஹ்வுடைய படைகள், அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய படைதான் என்றும் வெல்லும், அதுதான் வெற்றி அடையும் என்று சஹாபா பெருமக்கள் தான் என்றும் வெல்வார்கள் என்பதை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நிரந்தரமான வெற்றியாளர்கள் சஹாபிகள் தான் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்தான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் அத்தகைய
இன்றைக்கு நாம் இஸ்லாமாக இருப்பதற்கும் நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமாக இருந்ததற்கும் லட்சக்கணக்கான பள்ளிவாசல்கள் இன்றைக்கு உலகத்தில் கட்டப்பட்டு வணக்க வழிபாடுகள் நடந்து கொண்டிருப்பதற்கும் எல்லா அங்கங்கே அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டு கொண்டே இருப்பதற்கும் அசல் காரணம் இந்த பத்ர் சஹாபாக்கள் என்கிற காரணத்தால் தான் சகோதரர்களே. 1400 ஆண்டுகளை கடந்ததற்கு பின்னாலும் அவர்களுக்காக நாம் நினைவு கூறுகிறோம், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். இந்த பிரார்த்தனை நமக்கு நாமே செய்து கொள்வது, நாம் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமில்லை சகோதரர்களே. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் சுவனவாசிகள் என்று அல்லாஹ் தீர்ப்பு செய்து விட்டான். அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பத்ர் சஹாபிகளின் பொருட்டால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக, உலக முஸ்லீமுடைய பாவங்களை மன்னிப்பானாக, மனைவி மக்களுடைய பாவங்களை, உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னிப்பானாக. இன்றைக்கு இந்தியாவிலேயும் உலக நாடுகளிலேயும் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இன்னல்கள், இடையூறுகளை, துன்ப துயரங்களை, கஷ்ட நஷ்டங்களை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பத்ர் சஹாபிகளின் பொருட்டால் அல்லாஹ் நீக்கி ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிலையை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. அவர்களுடைய பொருட்டால் நம்முடைய ஈமானில் அல்லாஹ் ஒளியேற்றுவானாக. அவர்களுக்கு கொடுத்த அந்த ஈமானை அல்லாஹ் நமக்கும் தந்தருளுவானாக. நாளை மறுமையில் அந்த புனிதர்களோடு இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் பிறந்தகை அவர்களுக்கு ஜஸாக் அல்லாஹுல் ஹைருல் ஜஸா என நன்றியை தெரிவித்து, கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அந்த பத்ர் சஹாபா கண்மணிகள் இரத்தம் சிந்தி வளர்த்த நந்தவனத்தில் தான் இன்று நாம் எல்லாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அந்த தியாகத்தை செய்யவில்லை என்று சொன்னால் நாம் இப்படிப்பட்ட ஒரு நந்தவனத்தில் பயணிப்பதற்கு முடியவே முடியாது. அப்படிப்பட்ட தியாகத்திற்கு சொந்தக்கார அந்த சஹாபாக்களை இன்ஷா அல்லாஹ் போற்றுவோம், கொண்டாடுவோம். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் ஹஸ்ரத் இந்த இமாமுடைய ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது. அதாவது சவுதியிலே இருந்து வரக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர், பங்களாதேஷை சேர்ந்த சவுதியில் பணி செய்யக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் வருகிறார்கள். அவர்களுக்கு 10 மணிக்கு மேலே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ப்ரோக்ராம் இருக்குது. ஆகையினால் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் 9:15 9:15 தொடங்கி 9:45 நம்முடைய பயான் நிகழ்ச்சி நிறைவு பெறும். ஆகையினால் தயவு செய்து சகோதரர்கள் கொஞ்சம் என்ன நேற்றே சொல்லிட்டாரு, நாளைக்கு நான் தொழுகையையும் கொஞ்சம் சுருக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் 9:15 இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் வருகை தந்து பயான் நிகழ்ச்சியில் கலந்து பத்ர் சஹாபாக்களுக்காக செய்யக்கூடிய இந்த யாசின் ஓதி ஹதியா செய்யப்படும், அதிலும் கலந்து அதன் பின்பு தபுருக்கு வழங்கப்படும். எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து தபுருக்கையும் பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டு, அல்லாஹு தாலா ஹஸ்ரத் அவர்கள் எதை பேசினார்களோ, எதை கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்வில் நெறியாக அதை ஏற்று நல் அமல் செய்த நல்ல அடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நமக்கு நீண்ட ஆயுளையும் நோய் நொடியில்லா வாழ்வையும் குறைவில்லா செல்வத்தையும் தந்து வாழ்வுக்கு மேல் வாழ்வு தந்து வல்லலாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. யாரெல்லாம் மறைந்த மண்ணறையில் இருக்கிறார்களோ அவருடைய கபரை விசாலமாக்கி சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி அருள் புரிந்து அல்லாஹ் அவருடைய மக்காமை, அந்தஸ்தை, தரஜாவை மேலும் மேலும் உயர்த்துவானாக. இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தாய் தந்தையர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து நமக்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்கி அருள் புரிவானாக. தந்த சந்ததியும் தரப்போற சந்ததியும் தீனுக்கும் துனியாவுக்கும் உகந்த குழந்தைகளாக ஆக்கி அருள் புரிவானாக. யாரெல்லாம் குமர்காரியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல மகர் கொடுத்து மனம் முடிக்கக்கூடிய ஆண்மக்களை சேர்த்து வைப்பானாக. யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ மலடு என்ற அந்த பட்டத்தை போக்கி சாலிகான குழந்தையை தந்தருள்வானாக. கடனும் நோயும் இல்லாத வாழ்வை தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஊபியை பற்றி சொன்னார்கள் ஹசரத் அவர்கள். அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. தமிழகத்தில் நாமெல்லாம் எப்படி தலை நிமிர்ந்து வாழ்கின்றோமோ அதுபோல உலக முஸ்லிம்களெல்லாம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அல் ஹாஃபில் முகமது யூசுப் அவருடைய மகனார் முகமது சஃபான் அல் ஹாஃபில் அவங்க வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் வளர்ந்து வரக்கூடிய அல் ஹாஃபில் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. அவருடைய வாப்பா எப்படி இஸ்திகாமத்தோடு உறுதித்தன்மையோடு இருக்கிறார்களோ அதைவிட பல மடங்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உறுதித்தன்மையை தந்தருள்வானாக. அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் அபு தாஹிர் ஃபைசி காக்கா அவர்களும் நம்முடைய தளபதிகளில் ஒருவரான முகமது இத்ரீஸ் ஹாஜியார் சமீபத்தில் உம்ராவுக்கெலாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. 2 பேருமா சேர்ந்து பொன்னாடை ஓத்தி அந்த அல் ஹாஃபிலை கண்ணியப்படுத்துவார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நோய் நொடியில்லா வாழ்வையும் குறைவில்லா செல்வத்தையும் கொடுத்து
இன்னும் பல மடங்கு இஸ்லாத்திற்கும் ஈமான் சீமாந்தரத்திலும் வாழ வைத்து இஸ்லாத்திற்கு நிறைய அவர்களை கொண்டு அல்லாஹ் உதவியை தந்தருள்வானாக. வாங்க ஸ்ரீதேவி, பிஸ்மில்லா. ஹாஜியாரா வாங்க. அப்படி நாரே தக்பீர், நாரே ரிசாலத், யா ரசூலல்லாஹ். பேரு ஜஸாக்கல்லாஹ். உட்கார, மேலே உட்காரு, அங்கிட்டு அப்படி போகணும். நம்முடைய பொருளாளர் எஸ்எம் தஸ்தகீர் காக்கா அவர்களுடைய சகோதரி வஃபாத் ஆகிட்டாங்க சொன்னாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபரை சுவர்க்க பூஞ்சலையாக ஆக்கி அருள் புரிந்து அவர்களை விட்டும் பிரிந்து வாடக்கூடிய அந்த குடும்பத்திற்கு சபுரன் ஜமீலா என்ற அழகிய பொறுமையை தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் ஹாசா துவா செய்யுங்க. அல்லாஹு தஆலா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ரி யா அக்ரமல் அக்ரமீன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபின் நார் யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, அவருடைய கபரை சொர்க்க பூஞ்சலையாக ஆக்கி அருள் புரிந்து அவருடைய தரஜாவை மேலும் மேலும் உயர்த்துவானாக. நாளை மறுமையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அஹ்ல பைத்துகளோடும் அல்லாஹ் ஒன்றாக சேர்த்து வைப்பானாக. கண்ணியத்திற்குரிய அருமையான சகோதரர்களை, இன்ஷா அல்லாஹ் ஹஸரத்துக்கு யாராவது உதவி செய்யக்கூடியவர்கள் தஸ்தகீர் காக்காட்ட கவர் வாங்கி உதவி செய்யுமாறு கேட்டு தொடர்ந்தும் வருகை தாருங்கள், நல்ல ஆதரவு தாருங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டு இன்ஷா அல்லாஹ் அல் ஹாஃபில் முகமது சஃபானுடைய துவாவோடு நிறைவேறும். محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا يا الله يا رحمن يا رحيم. اللهم يا ذا السلطان العظيم والمن القديم ذا الوجه الكريم ولي الكلمات التامات والدعوات المستجابات عافني وعاف أهلي من أنفس الجن وأعين الإنس. ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.